வெல்கம் டு பெஸ்ட் ரூஃப். நம்ம பார்க்குற ரூஃபிங் வந்து பஃப் பேனலில் பண்ண ரூஃபிங் தான் பார்க்குறோம். டாப் வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டும், சைடில் வந்து ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டும் பஃப் போட்டு, அதுக்கு கீழே வந்து யூபிவிசி வந்து பிவிசி லேட்டிஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இதுதான் ஜாலி மாதிரி இருக்குது பாருங்கள், ஓப்பன் மாதிரி ஜல்லடை மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் பிவிசி லேட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஒரு 4 அடி சுற்றி கவர் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் செவரு, மீதி 3 பக்கமே வந்து அந்த மாதிரி பிவிசி லேட்டிஸ் போட்டிருக்கும். நல்லா காத்தோட்டமாக இருக்கும். ஏன்னா அந்த கேப் இருக்கிறதால வென்டிலேஷன் தானே மெயினாக இருக்கும். நம்ம ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறனா கூட விண்டோ எங்கே இருக்கோ அந்த ஓப்பனில் தான் காற்று நல்லா வரும். மற்ற இடம் எல்லாமே ரொம்ப அனலாக இருக்கும். அதனால் ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 3 பக்கமே வந்து ஃபுல் ஓப்பனு, அந்த லேட்டிஸ் வச்சுக்கிறதால எல்லா பக்கமே காற்று நல்லா வரும். உங்களுக்கு அந்த ஹீட்டே இருக்காது. பஃப்பு போட்டாவே ஹீட் இருக்காது. அது இல்லாமல் இந்த மாதிரி பிவிசி லேட்டிஸ் போகிறதால இன்னும் நல்ல காத்தோட்டமாக இருக்கும். சாரெல்லாம் பெருசாக வராது உங்களுக்கு. அதாவது பனி சாரல் மாதிரி மைல்டாக தான் இருக்கும் மழை பெய்யும் போது. வருஷத்தில் 1 மாதம் தான் மழையே பெய்யுது, மீதி 11 மாதம் வெயில் தான் காயுது. அதுக்கு தான் இது பெட்டரான சொல்யூஷனாக இருக்கும். அதனால் வந்து தண்ணியெலாம் உள்ளே பெருசாக வராது. ரொம்ப மைல்டாக தான் சப்போஸ் வருதுன்னா அந்த பனிசாரல் இருக்கும். இந்த மாதிரி பிவிசி லேட்டிஸ் போட்டு பஃப் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் உள்ளே உட்காரத்துக்கு. வெயில் நாளாக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் நல்லா கூலிங்காக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பஃப் பேனல் வேணுன்னா கால் பண்ணுங்கள். சென்னையில் தான் மெயினாக பண்ணுறது. 500 ஸ்கொயர் ஃபீட்டு ரூஃபு, பிவிசி 500ன்றதால இந்த மாதிரி சின்ன ஏரியா வந்து சென்னையில் மட்டும்தான் பண்ணுறோம். அவுட் ஆஃப் சென்னைனா மினிமம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வேணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இங்கே பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள். இங்கே சைடில் ரூஃபே ஸ்லோப் மாதிரி இருக்கும். அந்த ஸ்லோப்புக்கு ஏற்ற மாதிரி பிவிசி போட்டு பஃப் பேனல் போட்டு பண்ணியிருக்கோம். இது டோரும் போட்டிருக்கோம் அந்த பிவிசி லேட்டிஸில். வெளியே போய் நம்ம பார்க்கணும், இல்லை ஏன்னா மெட்டீரியல் ஏன்னா வெளியேருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஓப்பன் இருந்தால் தான் எடுக்க முடியும். அது டோர் போட்டோம். வெளியே சர்வீஸ் எதனா பண்ணணும், பெயிண்ட் அடிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணுன்னாலும் நமக்கு ஓப்பன் தேவை. ரூஃபு 2 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் சாரில் வரக்கூடாதுன்றதுக்காக. அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். காத்தோட்டமும் இருக்கும், வெளிச்சமும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது அவுட்டர்லேருந்து பார்க்குறோம். 2 அடி எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. இந்த மாதிரி உங்களுக்கு பஃப்பில் வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். பிவிசி லேட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். பிவிசி லேட்டிஸை 2 கலராக செலக்ட் பண்ணி கிளைண்ட்டு கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வேணும்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.